ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனல். இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ நெத்திலி மீன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் சீரகம் சேர்க்க போகிறேன். இப்போது இதில் 1 ஸ்பூன் சீரகம் நான் சேர்க்க போகிறேன். இப்போ 1 ஸ்பூன் மிளகு சேர்க்க போகிறேன். மிளகு 1 ஸ்பூனு. இப்போ இதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட போகிறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணது இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ண போகிறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த நெத்திலி மீனோட நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பேஸ்ட்டையும் இதில் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்பு மிளகாய் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 250 கிராம் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நெத்திலி மீன். அதுக்கு 1 ஸ்பூன் போல் நம்ம இது சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட சேர்ந்து நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. இது கூட உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரணும்னா கடலை மாவு, அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ கலர் கொடுக்கணும் அப்படின்னா நான் காஷ்மீரி சில்லி கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். இதில் அதையும் சேர்த்துனா நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும், ப்ளஸ் கொஞ்சம் நல்லா கலரும் கொடுக்கும் உங்களுக்கு. அது ஒரு 1/4 டீஸ்பூன் போல் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் போல் கடலை மாவு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இதையும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு கடலை மாவு எல்லாமே. இதை ஒரு 2 மினிட்ஸ் போல் ஃப்ரீசரில் வச்சு, இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட டைம்னா 5 மினிட்ஸ் போல் ஃப்ரீசரில் வச்சு இதை எடுத்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது பேன் அடுப்பில் வச்சாச்சு. இது சூடு பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் ஆயில். இப்போ பேன் அடுப்பில் வச்சாச்சு, ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 ஸ்பூன் போல் சேர்த்தா போதும். ஏன்னா இது நான்ஸ்டிக்னால கொஞ்சம் ஒட்டாமல் நல்லா வரும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கொஞ்சம் அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசர்லேருந்து ஃபிஷ் எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு. நம்ம மீன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இது செப்பரேட்டாக ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லா மீனையும் ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது மீனெல்லாம் எண்ணெயில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா அடிக்கடி கிளறி விடக்கூடாது, அதுவே நல்லா முருகி வரும். அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திருப்பி விடலாம் நம்ம அதை. இப்போது நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. நம்ம அடுத்த பக்கம் உடையாமல் திருப்பி விடலாம். இப்போ திருப்பி விட்டாச்சு. அடியில் கொஞ்சம் அந்த மசாலா பிடிக்காத மாதிரி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் இது ஃப்ரை ஆனால் போதும். நல்லா ஃப்ரை ஆகிடும், கிறிஸ்பியாகவும் ஆகிடும். இப்போது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம சுவையான நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது மீன் குழம்போடையும் நல்லாயிருக்கும், ரச சாதம் கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.